அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டரா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா 3 சாப்டருக்கு 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ். அதே போல் டெஸ்ட் பேட்ச் கொஷின் தனி. டெஸ்ட் பேட்ச் கலெக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் போகிறதுக்குள்ள ஒரு 10,000 கொஷின் அடிச்சிருவீங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் வரும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் 2023 டீட்டெயில் சொல்யூஷன் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். அந்த புக்லெட் ரெடியாக இருக்குது. வேணுன்றவங்க அந்த புக்லெட்டை புக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலா புக்லெட் ஒன்று ரெடியாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட். 10 யூனிட்டுக்குமே எந்த கான்செப்ட் நீங்கள் படிக்கணும், எதை நீங்கள் கவனமாக பார்க்கணுன்றதுக்கான ஃபார்முலா புக்லெட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த புக்லெட்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 5 புக்லெட் காம்போ ப்ரைஸ் நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் வந்து நான் யூடியூப்பில் போட்டுகிட்டே வருவேன். நான் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டே இருப்பேங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கணும். யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் தனியாக வச்சுருப்பேன். அதில் இருக்கிற மொத்த வீடியோவை நோட் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இதை விட நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அவ்வளோ கொஷின்ஸ் வரும். அப்போ அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறச்ச வேறு மாதிரி இருக்கும் ஒரு சில ஐடியாஸ்லாம். ஸோ குயிக் ரிவிஷன்ஸ்க்குலாம் நான் ஒரு சில மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே லாஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு கொடுப்பேன். இப்போ நான் ப்ரொவைட் பண்ணேன் குயிக் ரிவிஷன் புக்லெட்னு தனியாக கொடுப்பேன். ஸோ அது வந்து நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம். அதுவுமே நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இல்லை சார் நான் டெஸ்ட் இது மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஓகே, உங்களுக்கு தேவையான கண்டென்ட் நான் ஒர்த்தாக கொடுத்துட்டு வரேங்க. நான் இங்கே கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ₹1 கூட மிஸ் பண்ணாமல் அந்த அளவுக்கு நான் ஒர்த்தாக எல்லா கண்டென்ட்டுமே நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. இது வந்து பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு வராங்க. வெட்னஸ்டே டெஸ்ட்டு, சண்டே டெஸ்ட்டு கொடுக்குறேன். யூனிட் வைஸ் சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் கொடுத்துட்றேன். அப்புறம் 10 யூனிட்டுக்கான ஃபார்முலா புக்கு இது மட்டும் இருந்தால் போதுன்றேன். வேறு என்ன தேவை? அப்படியே நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது என் வீடியோ ப்ளே பண்ணிக்கணும். யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது. அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளே பண்ணிவிட்டு நோட் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை வாங்கணும்னு உறுதியாக உட்காந்துட்டு அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நான் கொடுக்குற நிறைய கிளாஸ் கொடுப்பேன். ஒவ்வொரு டேட்டா ஒவ்வொரு வீடியோவிலையும் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுப்பேன். அது எல்லாமே நீங்கள் பார்த்து எழுதி நோட் போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் மைண்டில் எடுத்தணும்னா டெஸ்ட் பேட்ச் நம்ம நிறையா படிப்போம். அதெல்லாம் மறந்துகிட்டே வருது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அதை முறையாக அந்த கொஷின்ஸ்குள்ளே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த கொஷின்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் புக் பண்ணுங்கள். நம்மளுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் வரும்னு பார்த்தோம். எலெக்ஷன் பீரியட் வந்ததால் ஸோ நம்மளுக்கு ஒரு 4 மாதம் தள்ளி போகுது. ஆனால் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். வேக்கண்ட் அவ்வளோ இருக்குங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணி ஆகணும்னா இன்னும் 2 டிஆர்பி கூட யூஜிடிஆர்பி கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நியூ ஆனுவல் பிளானர் கொடுத்து இந்த இயர்லேயே. ஸோ அந்த அகடாமிக் இயரில் வரதை மிஸ் பண்ணிடாதீங்க, படிங்க. ஸோ டெட்டு பாஸ் பண்ணவங்களாம் நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எக்ஸாம்குள்ளே போயிடுங்க. அடுத்து பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு நான் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸ்டடி மெட்டீரியலுமே அதுக்கு அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க அதுவுமே நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஃபைன். இப்போ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கொஷின் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படியே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இது அப்படியே பார்த்துட்டே வாங்க. இட் பை இஸ் அ மேப் ஃப்ரம் Z to Z12. Zன்றது ஒரு ஃபைனைட் சைக்கிளிக் குரூப். நான் ஒரு டேட்டா கொடுத்துட்டே வரேன் பாருங்களேன். அதெல்லாம் அப்படியே நீங்கள் யோசிச்சுட்டே வாங்க. Zன்றது ஒரு இன்ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்பு. அப்புறம் அடிட்டிவ்ல அப்ளியன். ஸோ இது வந்து ஒரு அப்ளியன். அடிட்டிவ்ல அப்ளியன் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஐடென்டி எலமெண்ட் 0 எலமெண்ட். இது ஆக்சுவலாக ஒரு இன்டெக்ரல் டொமைன். அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு இன்ஃபினைட் இன்டெக்ரல் டொமைன் விச் இஸ் சைக்கிளிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இசட்டை நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இது ஃபைனைட் சைக்கிளிக் குரூப். ஆக்சுவலாக இசட் எல்லாமே ஃபைனைட் சைக்கிளிக் குரூப். இது எல்லாமே ஃபைனைட் சைக்கிளிக் குரூப். ஓகே, ஃபைனைட் சைக்கிளிக் இது எல்லாமே ஃபைனைட் சைக்கிளிக். ஸோ என்ன டிஃபைன் பண்ணுறாங்க, பை இஸ் அ மேப் டிஃபைன் பை பை ஆஃப் n ஈக்குவல் டு இது n பார்ன்றது கான்கரன்ஸ் மாடலோ. n இஸ் கான்கரண்ட் டு சம் ரிமைண்டர் x மாடு n. x மாடு இங்கே 12 ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எக்ஸ் வந்து ரிமைண்டர். இதனுடைய ரிமைண்டர்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ n வந்து மாடல் 12 ரீட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ் n பார்ன்றது ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ கர்னல் ஆஃப் பை என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, பை ஆஃப் n ஈக்குவல் டு n பார் இட் இஸ் நத்திங் பட் n இஸ் கான்கரண்ட் டு சம் எக்ஸ் மாடு 12. இந்த ரிமைண்டர்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க. அதான் அந்த மேப்பிங்கோட டெஃபினிஷன். ஓகே, இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த கர்னல் கேட்குறாங்க. கர்னல்னான்னு அர்த்தம் எந்த எலமெண்ட்லாம் 0க்கு மேப் ஆகுது, மாடுலோ 12 எதெல்லாம் 0 வருது அப்படின்றத நீங்கள் கலெக்ட் பண்ணுறதா கர்னல். அப்போ எதெல்லாம் மாட் 12 பார்த்தா 0 வரும், எக்ஸோட அதாவது 12ஓட மல்டிபிளிசிட்டிஸ் எக்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் 12 அப்படி எடுத்துக்கிறீங்கன்னா இதனுடைய கான்கரண்ட் மாடல் என்ன கிடைக்கும், உங்களுக்கு 0 வந்துடும். ஓகே, அப்போது உங்களுடைய கர்னலில் யார் வருது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 12Z. ஓகே, அப்போது இங்கே என்ன மாடுல் ஆப்ரேஷன் இருக்கோ அதுதான் கர்னல். சிம்பிள் ஷார்ட்கட்டு. இப்போ ஜென்ரலாக கேட்குறாங்க பை இஸ் மேப் ஃப்ரம் Zn to Zm which defined by pi of n equal to n bar mod n. அப்படி mod m டிஃபைன் பண்ணுறாங்கன்னா வாட் இஸ் கர்னல் ஆஃப் பை அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள்ஸ் ஆஃப் m தான் உங்களுடைய கர்னல் ஆஃப் பை. அப்போ mz அப்படின்னு நீங்கள் போட்டுக்கொண்டு தாங்க கர்னல். சிம்பிளுங்க. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நான் சொல்ல வரேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், பை இஸ் அ மேப் ஃப்ரம் R to R இஸ் அ ரிங் ஹோமோமார்பிசம்.
ரிங்னா அர்த்தம் ஸோ பை ஆஃப் ரெண்டே ஆப்ரேஷன் தான் பை ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ பிளஸ் பை ஆஃப் பி இது ஒரு ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் பை ஆஃப் ஏபி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் பி இது ரெண்டு தாங்க ரிங்குக்கான ப்ராப்பர்ட்டி பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் பி ஓகே இது ரெண்டு தாங்க ரிங்குக்கான ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டு ஆப்ரேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுனா ரிங்கு கண்டிஷன் ஓவர் இதில் வந்து பை ஆஃப் 1 goes to 1 பை ஆஃப் 0 goes to 0 இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே தென் கர்னல் இஸ் ஆல்வேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐடியல் ஸோ ஐடியல் டெஃபினேஷன்லாம் நான் அடுத்த வீடியோஸ் நான் கொடுக்குறேன் ஸோ ஐடியலை பொறுத்தளவுக்கு அது ஒரு சப்ரிங்கு ஸோ ஐடியல் உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துறேனே ஆர் இஸ் அ ரிங் ஐடியல் இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர் ஸோ ஐ செட் டு பி ஐடியல் அப்படின்னா ஐ இஸ் அ சப்ரிங்காக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சப்ரிங்கு அடுத்து செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிலாங்ஸ் டு ஐ எடுத்துக்கிட்டு ஆர் பிலாங்ஸ் டு ஆர்ல எடுத்திங்கன்னா ஏஆர் பிலாங்ஸ் டு ஐடியலில் விழணும் ஓகே ஸோ ஏஆர் எலமெண்ட் பிலாங்ஸ் டு ஐயில் இருக்கணும் இல்லை ஆர்ஏ பிலாங்ஸ் டு ஐயில் லெஃப்ட் எலமெண்ட் ரைட் எலமெண்ட் ரெண்டுமே ஐடியில் இருந்தால் போதும் ஸோ ஒரு சப்செட்டை வந்து ஒரு ரிங்கில் ஐடியல் பேசுகிறீங்கன்னா முதல்ல சப்ரிங்கு அப்புறம் ஐடியல்குள்ளேருந்து ஒரு எலமெண்ட் பொறுக்குறீங்க ரிங்கிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க என்னுடைய ப்ராடக்ட் வந்து ஐடியலில் விழணும் ஓகே ஸோ அப்போ கியூ வந்து ஐடியலின் ஆரானா வராது ஏன்னா கியூலேருந்து ஒரு எலமெண்ட் ஆர்லேருந்து ஒரு ரிலேஷன் எடுத்தீங்கன்னா கியூக்குள்ளே விழாது பட் சப்ரிங்காக இருக்கும் ஆனால் ஐடியலாக வராது இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டெஃபினிஷனாக கிளாஸஸ் கொடுக்குறேன் ஸோ அப்போ குரூப் ரிங் ஹோமோமார்ஃபிசம் பொறுத்தளவுக்கு கர்னல் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியலாக இருக்கும் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் லெட் ஐ ஈக்குவல் டு ஐடியல் ஜென்ரேட் பை 6 இன் இசட்ல சொல்லிட்டாங்க அப்போ ஜி மாட் ஐ என்னவா இருக்கும் ஜி மாடு ஐடியல் ஜென்ரேட் பை 6 விச் இஸ் ஐசோமார்பிக் டு Z6 அவ்வளோதாங்க ஒரு ஷார்ட்கட் ஜி மாடு n வந்து ஐசோமார்பிக் டு Zn அவ்வளோதாங்க ஜி மாடு ஐடியல் ஜென்ரேட் பை 10 அப்படி எடுத்தீங்கன்னா விச் இஸ் ஐசோமார்பிக் டு Zn வேலையே முடியுதுங்க அப்போ எந்த ஆப்ஷனுங்க Z6 நெக்ஸ்ட் இதாங்க ஐடியல் டெஃபினிஷன் if I is a proper ideal in commutating ஆர்னா தென் இஃப் I is a prime அப்படின்னா என்னவா இருக்குன்றது கேட்குறாங்க ஸோ ஏபி பிலாங்ஸ் டு ஐ அந்த எய்தர் ஏ பிலாங்ஸ் டு ஐ ஆர் பி பிலாங்ஸ் டு ஐ இதான் பிரைம் ஐடியலுக்கான டெஃபினிஷன் when ideal is said to be prime idealனா ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு ஐயா இருக்கும்போது அதில் எதனா ஒரு எலமெண்ட்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும் ஐயில் இருக்கணும் அப்படின்றது தான் பிரைம் ஐடியலுக்கான டெஃபினிஷன் ஸோ ஐ இஸ் அ ப்ராப்பர் ஐடியல் ஆஃப் இந்த கம்யூட்டேட்டிங் ஆர் then I is said to be prime if and only if AB belongs to I which implies A belongs to I or B belongs to I all let R equal to Z then which of the following ideals are prime னு சொல்லி கேக்குறாங்க எதெல்லாம் prime number வருதோ அவ்வளவுதான் ஐடியல்ஸ் எதெல்லாம் prime number உள்ள வச்சிருக்கு பாருங்க இதோ பாருங்க இது prime உள்ள வச்சிருக்கா அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு prime ஐடியல் ஸோ இங்க வந்து 7 அதாவது ஆப்ஷன் சி இங்க கரெக்ட் ஓகே புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இந்த கொஸ்டின் ஸோ இதில் இசட்ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐடியல் இஸ் பிரைம்னு கேட்டாங்க அப்படின்னா இதில் எது பிரைம் எலமெண்ட்னு பார்க்குறீங்க ஸோ 7 தான் பிரைம் எலமெண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா சி கரெக்ட் ஸோ பாருங்க இன் இசட் பி இஸ் அ பிரைம்னா இப்போ ஒன்லி பி இஸ் அ பிரைம் நம்பர் இது வந்து பிரைம் ஐடியலாக இருந்தால் இது வந்து பிரைமாக இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் இப்போ குரூப்பை பொறுத்தளவுக்கு நார்மல் சப் குரூப்பை வச்சு அந்த குரூப்பை கோஷன் பண்ணுவோம் அப்போ தான் கோஷன் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் ஓகே ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஐடியில் வச்சு கோஷன் பண்ணுவோம் பொதுவாக ரிங்கை பொறுத்தளவுக்கு இப்போ ஐஸ் மேப் ஃப்ரம் ஆர் டு எஸ் பி சப்ஜெக்ட் டு ரிங் ஹோமோமார்பிசம் வித் கர்னல் ஐ then R mod I is isomorphic to no subject na onto map onto na உங்களுக்கு கோடொமைனுக்கு ஈக்குவல் R mod I is isomorphic to S இது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் குரூப் ரிங் ஹோமோமார்பிசம் தியரம் ஸோ R mod is isomorphic to S ன்றது கரெக்ட் பிகாஸ் இட் இஸ் அ சப்ஜெக்டிவ் மேப் அதனால S க்கு ஈக்குவல் ஓகே நெக்ஸ்ட் வந்து let R equal to Z12 இந்த ஐடியல் ஜெனரேட் பை 4 பார் என்னவா இருக்குன்றதை கேட்குறாங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 பார் மாடுலோ 12 பார்க்குறீங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 பார் மாடுலோ 12 இப்போ 4 மாடுலோ 12னா நீங்கள் 4 எழுதிக்கலாம் அப்புறம் 4 + 4னா உங்களுக்கு என்ன ஆகும் 12 வரும் மாடலில் பார்த்தீங்கன்னா 0 கிடைக்கும் ஓகே ஸோ அப்படியே 4 + 4னே போடுங்க இது வந்து 8 ஸோ மாடலில் 12 பண்ணால் 8 வரும் அடுத்து 4 + 4 + 4 பார்த்தீங்கன்னா ஸோ மாடலில் பார்த்தீங்கன்னா 12 அப்போ வேல்யூ வந்து 0 வந்துடும் ஸோ எந்த ட்ரையல் வருது பாருங்க 0 0 4 8 அதான் ட்ரையல் ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட் மாடலோ அதை ஆட் பண்ணிட்டே வரீங்க 4 ஆட் பண்ணுறீங்க 4 பார்ன்றது 4 ஆட் பண்ணி மாடலோ பார்க்குறீங்க 4ஓட மாடலோஸ் வந்து மாடலோ 12க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தான் அடுத்து 4 + 4ஓட 8 வேல்யூ இதுக்கு மாடலோ பார்த்தீங்கன்னா 8 தான் கிடைக்கும் ஏன்னா 12 தாண்டினா நம்ம ரிமைண்டர் ரீட் பண்ண முடியும் அடுத்து தேர்ட் டைம்ஸ் அடிக்கிறீங்க அப்போ 12 வரும் மாடலில் பார்த்தீங்கன்னா 0 அடுத்து ஒரு 4 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் இது வரைக்கும் ஒரு 0 + 4 அடுத்த ட்ரையல் என்ன ஆகும் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ட்ரையல் ஆஃப் 4 பார் பார்த்தீங்கன்னா 0 4 8 அவ்வளோதாங்க பட் ஐபிஎன் மேக்ஸிமம் ஐடியல் ஆஃப் ஆர் தென் ஆர் மாட் ஐஸ் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க ஐஸை மேக்ஸிமலாக இருந்தால் ஆர் மாட் ஐஸை ஃபீல்டாக இருக்கும் அது ரிசல்ட் ஸ்டாண்டர்டு மைண்டில் வச்சுக்கோங்க இது எல்லாமே எஸ்டியில் இருக்குது இந்த ரிசல்ட் அப்படியே எஸ்டியில் இருக்குது பார்த்துக்கோங்க let R equal to Z of X ideal generated by இது வந்து என்னன்னா ஒரு பாலினாமியல் ரிங் ஸோ Z of X ஓட இன்டென்ஷன் என்ன கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் whose coefficients are integers A belongs to integers அவ்வளோதாங்க இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரிங் ஃபார்ம்னா ஆக்சுவலாக இது ஒரு இன்டெக்ரல் டொமைன் ஓகே இப்போ என்னன்னா த ஐடியல் ஜெனரேட் பை எக்ஸ்ன்றது என்னவா இருக்குன்றதை கேட்குறாங்க அது வந்து உங்களுக்கு இன்டெக்ரல் மேக்ஸிமம் ஐடியலா இல்லை பிரைம் ஐடியலா
நெய்தர் பிரைம் நார் மேக்ஸிமலா ஃபீல்டான்னு சொல்லி கேட்குறாங்க. இசட் ஆஃப் எக்ஸ் மாட் எக்ஸ்எல்ல பார்த்தீங்க அப்படின்னா இது ஐசோமார்க் இந்த எக்ஸ் ஃபேக்டர் கேன்சல் ஆகுது அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. இசட்டுக்கு ஈக்குவல். ஸோ இசட் இஸ் இன்டெக்ரல் டொமைன்றதால இது வந்து பிரைம் ஐடியலாக இருக்கும். ஏன் இப்போ இது வந்து உங்களுக்கு இசட் வந்து இன்டெக்ரல் டொமைன், இது வந்து ஐடி. ஸோ ஆர் மாட் ஐ இஸ் இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் நல்லா இன்டெக்ரல் டொமைன் வச்சுக்கோங்க. ஆர் மாட் ஐ இஸ் இன்டெக்ரல் டொமைன் இருந்தால் ஐ இஸ் பிரைம் ஐடியல். ஓகே, அதுவே இது ஃபீல்டாக இருந்தால் மேக்ஸிமலாக இருக்கும். ஆர் மாட் ஐ இஸ் ஃபீல்டாக இருக்குது அப்படின்னா ஐ இஸ் மேக்ஸிமம். அவ்வளோதாங்க, இந்த ரிசல்ட் தாங்க இங்கே நிற்கிது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து இன்டெக்ரல் டொமைன். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்டெக்ரல் டொமைன், அது வந்து அப்போ உள்ளே இருக்கிறது வந்து நாவாக இருக்கும், பிரைம் ஐடியலாக இருக்கும். ஸோ அந்த டெஃபினேஷன் படி ஓகே. லெட் ஆர் ஈக்குவல் டு Z10 தென் ஐடியல் ஆஃப் 2 நாவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பிரைம் இல்லையா? ஸோ Z10 பிரைமு நீங்கள் வேணால் நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மாடலோ பண்ணுங்களேன். Z10 பை ஐடியல் ஜெனரேட் பை 2 போட்டிங்கன்னா இது ஐசோமார்பிக் 2ஆல் கட் பண்ணிங்கன்னா Z5 வரப்போகுது. இது வந்து ஃபீல்டு. ஸோ P இஸ் அ ப்ரைம்னா ZP வந்து ஃபீல்டு. அப்போ இதெல்லாம் ஃபீல்டு, Z3 ஃபீல்டு, Z5 ஃபீல்டு, Z7 ஃபீல்டு, Z11 ஃபீல்டு, இது எல்லாமே ஃபீல்டு தான். அப்போ ஃபீல்டாக இருக்கும்போது மேக்ஸிமல் நான் சொல்லிட்டேன். ஃபீல்டுனா மேக்ஸிமல், இன்டெக்ரல் டொமைன்னா பிரைம், அவ்வளோதான். அப்போ மேக்ஸிமல். ஓகே, புரியுதுங்களா? ஸோ மேக்ஸிமல்ன்றது உங்களுக்கு தெரியணும். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நாவாக இருக்கும்னா மேக்ஸிமல் ஐடியலாக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் பிரைம் ஐடியலாக இருக்கும். ஸோ ஓகே, மேக்ஸிமல் பிரைம் நீங்கள் இது ரெண்டுமே போட்டுக்கலாம். மேக்ஸிமம் அண்ட் பிரைம் ரெண்டுமே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா எவ்ரி பிரைம் ஐடியல் இஸ் மேக்ஸிமல் ஐடியல். அது நீங்கள் இந்த ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைனில் இது ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன். அதனால என்ன ஆயிடுது, எவ்ரி மேக்ஸிமல் இஸ் பிரைம்ன்றது உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுது. அடுத்து பைசா, இது வந்து ஒரு ரிசல்ட்டாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ரிங் தியரி மட்டும் ரிசல்ட்ஸ் தனியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஃபார்முலா புக்லெட் ரெடி பண்ணல, வெறும் ரிசல்ட்ஸ் புக்லெட் மட்டும் கொடுக்க போகிறேன் அடுத்து. ஸோ அதையுமே நீங்கள் படிச்சுக்கங்க. உங்களுக்கு எல்லாமே எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ அது எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன், கொஷின்ஸாக கொடுத்து உங்களை ஃப்ரீ பண்ணிடுவேன். எந்த அளவுக்கு நீங்கள் இதை படிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நான் அதை ஃப்ரீ பண்ணி விட்டுருவேன். ஓகே, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இது வரைக்கும் இருக்கிற காம்போ ப்ரைஸ் புக்லெட் 5 புக்லெட்ஸை புக் பண்ணிக்கிங்க. ஸோ இமீடியட்டாக அந்த புக்லெட்டை கையில் வச்சுக்கிட்டு டெய்லியும் கிளாஸுக்கு கவனிங்க. போகிற டெஸ்ட் பேட்சை கவனிச்சுட்டே வாங்க. லெட் பை இஸ் அ மேப் ஃப்ரம் ஆர் ஆஃப் எக்ஸ் டு ஆர் டிஃபைன்ட் பை பை ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1. அதாவது இது x-1 ஃபேக்டர் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல எஃப் ஆஃப் 1னா ஃபேக்டர்ஸ் வந்து x-1 அர்த்தம். ஓகே, எஃப் ஆஃப் -1 x+1 இஸ் அ ஃபேக்டர். இப்போ கர்னல் வந்து என்னது x-1. கண்ணை மூடிட்டு போட வேண்டியதான், அவ்வளோதான். உள்ள இருக்கிற நம்பர் உட்கார வைக்கிறாங்க. இப்போ பை ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏன்னு போட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேக்டர்ஸ் கர்னல் வந்து x-a, அவ்வளோதாங்க. சிம்பிள், மைண்டில் வச்சுக்கங்க. அடுத்து இஃப் ஆர் இஸ் அ ரிங் ஐஎன்ஜேஆர் ஐடியல் தென் I+J என்னவா இருக்குன்றதை கேட்குறாங்க. ஸோ I+Jயோட டெஃபினேஷன் என்ன, ஐலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிற, ஜேலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்க ஆட் பண்ணுற, அவ்வளோதான். செட்டு நாவா இருக்குன்றதை அங்கே மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து ஆர் ஈக்குவல் டு Z தென் எவ்ரி பிரைம் ஐடியல் இஸ் என்னவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து பிரைம் ஐடியல்னா அது பிரைம் நம்பராக இருக்கும். அப்போ Z மாடு பிரைம் பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஐசோமார்பிக் டு ZPன்னு ஆகிடும். ZP பொறுத்தவரைக்கும் ஃபீல்டு, அப்போ எந்த ஒரு பிரைம் ஐடியல் எடுத்துக்கிட்டாலும் மேக்ஸிமம் ஐடியல். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ளோ வரணுங்க. இப்போ ஆர் மாட் ஐஸ் இன்டெக்ரல் டொமைன், அப்போ ஐ இஸ் என்னவா இருக்கும், பிரைம் ஐடியலாக இருக்கும். ஸோ ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைனா ஃபீல்டுக்கு போயிடும், அப்போ மேக்ஸிமம் கொண்டு வர முடியும். பட் இங்கே இன்டெக்ரல் டொமைனாக இருக்குது, ஐ இஸ் பிரைம் ஐடியலாக மட்டும்தான் இருக்கும். இப்போ ஐஸ் மேப் ஃப்ரம் ஆர் டு எஸ் இஸ் இன்ஜெக்டிவ் ஹோமோமார்பிசம். இன்ஜெக்டிவ்னா கர்னலில் 0 மட்டும் தான் உட்காருன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிங்கில் அடிட்டிவ் ஆப்ரேஷனில் அடிட்டிவ் எலமெண்ட் தான் ஐடென்டி எலமெண்ட்டாக பார்ப்பீங்க. Z12 to Z6 டிஃபைன்ட் பை பை ஆஃப் எக்ஸ் பார். இப்போ கார்னர் நான் வரும் நான் சொல்லிட்டேன், மல்டிபிள் ஆஃப் 6 தான் வரப்போகுது. அப்போ மல்டிபிள் ஆஃப் 6 என்ன வருதுன்றது நீங்கள் மாடலில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ 0 6 மட்டும் தான் வரப்போகுது, வேற என்ன ஒன்றுமே கிடையாது. அடுத்து இது உங்களுக்கு ஈஸிங்க. Z ஆஃப் எக்ஸ் ஐடியல் ஜென்ரேட் பை 2, xன்னு பார்க்குறீங்க. இந்த x கேன்சல் ஆகிடும், விச் இஸ் ஐசோமார்பிக் ரிமைனிங் இந்த Z2 தான். அப்போ Z2 வருது. Z2 இஸ் அ ஃபீல்டு. அப்போ ஃபீல்டுன்றதால உங்களுக்கு அழகாக சிம்பிளாக ஓடிடுறது பாருங்க. ஓகே, நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியணும். இந்த பாருங்க, இப்போ Z ஆஃப் எக்ஸ் ஐடியல் ஜெனரேட் பை P, x அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த x கேன்சல் ஆகிட்டா விச் இஸ் ஐசோமார்பிக் ZPன்னு வரப்போகுது. சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, சிறுத்த ஆர்பிசன் காம்படிட்டரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் த பிரைம் ஐடியல்ஸ் இஸ் கால்டு என்னன்னு சொல்லி ரேடிக்கல் அப்படின்னு நில் ரேடிக்கல் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் த பிரைம் ஐடியல்ஸ் இஸ் கால்டு நில் ரேடிக்கல். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இதுக்கு இட் ஐ இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர் பி அன் ஐடியல், ஐ இஸ் அ பிரைம் தென் ஆர் மாட் ஐ இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். ஸோ அதில் சுற்றி வருது பாருங்க கொஸ்டின். ஓகே, ஸோ மாடலோ 6 பார் என்ன வரும், 6ஓட மாடலோஸில் என்ன வரும் அப்படின்றத இங்கே பார்க்குறோம். ரிமைண்டர் வென் 18 பார்க்கும்போது 6 மாடலோ பார்த்தீங்கன்னா 6 தான், 8 ஆனால. அடுத்து 6 + 6ன்னா உங்களுக்கு வந்து 12 வரப்போகுது. 12 ரிமைண்டர் 12 தான் வரப்போகுது. அடுத்து 6 + 6 + 6னா 18 வரும். 18 மாடலோ பார்த்தீங்கன்னா 0 வந்துடும். அப்போ ட்ரையல்ஸ் வந்து 0 6 12. ஓகே, ஸோ அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது போல் நிறைய நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் பிரைம் ஐடியல் இஸ் பிரைம் ஐடியலாக தான் இருக்கும். ஓகே, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிங் ஹோமோமார்பிசத்தில் இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் பிரைம் ஐடியல் இஸ் பிரைம் ஐடியல், அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லெட் ஆர் ஈக்குவல் டு Z விச் ஆர் நாட் அ பிரைம் ஐடியல். ஸோ நான் காம்போசிட் வர்றது, அப்போ இதுதான் காம்போசிட் நம்பர் வந்து தான் நாட் அ பிரைம் ஐடியல். இது ஆக்சுவலாக என்னவா இருக்குன்றதை கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த இது இருக்கு இல்லையா, Z ஆஃப் எக்ஸ் ஐடியல் ஜென்ரேட் பை
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஃபார்மேட் இருக்கு இல்லையா, இது வந்து எதுக்குன்னா இசட் ஆஃப் ஐக்கு ஈக்குவல். இசட் ஆஃப் ஐன்றது ஏன்னா ஐ இந்த ரூட்ஸ், அப்போ அது ரூட்ஸ் உட்கார வைக்கிற மாதிரி நீங்கள் டொமைனை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது தான். இது எப்படி இருக்கும், ஏ பிளஸ் ஐபி ஃபார்மேட்ல இருக்கும், ஏ கமா பி பிலாங்ஸ் டு இன்டிஜர்ல உட்காந்துரும். ஓகே, அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். ஓகே, இப்போ நாட் அன் இன்டெக்ரல் டொமைனா அப்போ உங்களுக்கு நாட் ஆஃப் ஃபீல்டு. நாட் ஆஃப் ஃபீல்டுனா அது பிரைமும் வராது மேக்ஸிமலும் வராது, அப்போ நெய்தர்ன்றது இங்கே கரெக்ட். ஓகே, if R is a if R is a PID then every prime ideal is என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பிரின்சிபல் ஐடியல் டொமைனை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரைம் ஐடியல் எடுத்துக்கிட்டாலும் அது மேக்ஸிமலாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்தடுத்த கொஷின்ஸ் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறேன், ரெகுலராக சேனலை ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், நோட் போட்டு கவனிங்க. நீங்கள் வீடியோ பார்த்தா தான் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ப்ராப்பராக எழுத முடியும். ஸோ ஒரு சிலவங்களாம் வந்து அசால்ட்டாக 40+லாம் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணுறாங்க அவுட் ஆஃப் 50. ஸோ அவங்களாம் ப்ராப்பராக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் இது வரைக்கும் ஒரு 50 பேர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக படிச்சுட்டு வராங்க. அந்த ஸ்டாண்டர்டை விட்டுறாதீங்க. ஸோ ஃபேமிலியில் எந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் சரி, அதுக்குன்னு நீங்கள் தனியாக டைம் ஒதுக்கி நீங்கள் டெஸ்ட் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டெஸ்ட் போட்டுகிட்டே வாங்க, அடுத்தடுத்த கிளாஸஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இமீடியட்டாக நீங்கள் அந்த புக்லெட்டை 5 புக்லெட் காம்போ ப்ரைஸை புக் பண்ணிங்க. 9384686847 ஒர்த்தாக இருக்குங்க, விட்டுறாதீங்க. ஸோ இது ஒரு சான்ஸாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்